hello, welcome to Litfeast channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஷேக்ஸ்பியர்ஸ் க்ளோப் தியேட்டர். ஆமாங்க, வில்லியம் ஷேக்ஸ்பியர் இந்த க்ளோப் தியேட்டரோட க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கான் அவருக்கு. இந்த தியேட்டரை 1599ல் சவுத் வாக் லண்டன்ற பிளேஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் சென்டரில் ஓப்பன் ஸ்பேஸ் ஆகவும் பாலிகோனல் டைமென்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் ஹென்ரி த ஃபிஃப்த் அவரோட பிளேஸில் வுட்டன் வோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிக்நேமும் கொடுத்துருக்காரு. இது இந்த டிசைன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நேச்சுரல் சன்லைட். ஒரே டைமில் 3000 பீப்புள் வந்து அதில் அக்காமடேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் க்ளோப் தியேட்டரை தான் அவரோட ப்ரைமரி ப்ளே ஹவுஸாகவும் இவர் லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென் அப்படின்ற ஆக்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். லேட்டர் அது கிங்ஸ் மென் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த க்ளோப் தியேட்டர் 29th ஜூன் 1613ல் ஃபயர் ஆகி எல்லாமே எரிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் இயர் ஜூன் 1614 மறுபடியும் ரீபில்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் நல்லா மூவிங் ஆகிட்டு இருந்தப்போ 1642ல் லண்டனில் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து எல்லா தியேட்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் 1997ல் ஷேக்ஸ்பியர்ஸ் க்ளோப் அப்படின்ற நேமில் ரெனுமரேட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ 1500 பீப்புள் வந்து அட் அ டைமில் ட்ராமா பார்க்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஷேக்ஸ்பியரோட மோஸ்ட் ஃபேமஸ் பிளேஸான ஹேம்லெட், ஒத்தலோ, கிங் லியர், மேக்பத் இது எல்லாமே அங்கே தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரொடகனிஸ்ட் ரோலுக்கு ரிச்சர்ட் பர்பேஜ் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எல்லா சோஷியல் கிளாஸஸ் பீப்புளுக்குமே இந்த க்ளோப் தியேட்டரில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் லிங்க்ஸ் லோ கிளாஸ் பீப்புள் டு ஹை ஸ்டேட்டஸ் சொசைட்டி பீப்புள் வரைக்குமே இந்த ஒரே டைமில் ட்ராமா பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் 16th செஞ்சுரியில் ஃபீமேல் ரோல்ஸ் ஃபுல்லாகவே யங் பாய்ஸ் அண்ட் மென் அவங்க தான் வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் லிட்டரரி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் லிட்ஃபீஸ்ட் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.